ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் டு ஆல். எங்கள் ஊர் பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையிலேயே ஒரு அழகான கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பெரிய கோலமாக தான் போடுது. இப்போவே பாருங்கள் எத்தனை பேர் இந்த கோலத்தையே மிதிச்சுட்டே போகிறாங்க. அதனால தான் சின்னதாக போட்டாச்சு. பாட்டி தான் போட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் பாட்டியோட சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக கலரும் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நான் எல்லாமே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அண்ட் இந்த ரெட் கலர் சாரியும் செம்மையாக இருந்தது. தனுஷ் சார் சொல்கிற மாதிரி ரெட்டு போட்டால் தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி செம்மையாக இருந்தது அந்த ரெட் கலர் சாரீ. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸும் டார்க் ஷேட்ஸும் கலந்த மாதிரியான சாரீஸு. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கும்போது தான் பாட்டியோட பழைய காலத்து பெட்டி வச்சுருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணால் தங்க பொக்கிஷம் இருக்கிற மாதிரி நல்லா சாரீஸ்லாம் இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த கலர் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதே கலரில் சேம் பேட்டர்னில் என்கிட்ட ஒரு பட்டு பாவாடை இருந்தது. சின்ன வயசில் நான் அதை தான் போட்டுட்டு சுற்றிட்டுருப்பேன். அந்த கலரில் போட்டாலே ஃபேஸ் நல்லா பிரைட்டனாக சூப்பராக இருக்கும். ஸோ அதோட மெமரி தான் எனக்கு இந்த சாரீ பார்க்கும்போது வந்துச்சு. சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் செம்ம கூட்டம். பண்டிகைனாலே ஒரே வைப்பு தான். எங்கள் ஊர் கோயிலை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்டிகைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் பாட்டியும் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு பாட்டி வீட்டில் தான் சாப்பாடு. பாட்டி ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ இந்த கோயிலில் இருந்து தான் சக்தி அழைச்சிட்டு போவாங்க அங்கே. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் நானும் பாட்டியும். எல்லோரும் ஆடலாமா வேண்டாமாங்கிற இதுலேயே பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருந்தாங்க. அண்டு இவங்களோட டான்ஸ் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் இவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கருப்பசாமி ஆடிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. நான் சவுண்ட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா வைப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பண்டிகைனாலே தெரு ஃபுல்லாக லைட் போடுறது, சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி தான் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. இப்போ எங்கள் ஊர் பண்டிகையை உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கிளம்பிடுச்சு. பின்னாடியே டீ சட்டிலாம் எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் தான் எழுந்திரிச்சேன். அதனால் அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. ஈவினிங் ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்துட்ருந்தோம். இதுதான் எங்கள் ஊர் ஆர்கெஸ்ட்ரா. இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இவன் நான் 10th படிக்கும்போது என்னோடய டியூஷன் ஃப்ரெண்டு. பட் அப்போலேருந்தே 2 பேருமே செம்ம வைப்பாக ஜாலியாக தான் இந்த மாதிரி சுற்றிட்டே இருப்போம். அப்படியே போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது டே 1 ஆஃப் திருவிழா தான். நெக்ஸ்ட் டே வண்டி வேடிக்கைலாம் செம்மையாக இருக்கும். நான் அதோட வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.